புதியுகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியம் சார்ந்த நிறைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் நேர்களாக நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிற இந்த ஷோ டாக்டர் ஆன் கால். நேர்களை இன்னைக்கு டாக்டர் ஆன் கால்ல உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த அனைத்து விதமான கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும், குறிப்பாக சளி தொந்தரவு, சைனோசிட்டிஸ் ப்ராப்ளம் இருந்தால் இது சார்ந்த உங்களுடைய கேள்விகளுக்கும் பதில் சொல்வதற்காக ஆர்ஜர் ஹாஸ்பிட்டலிருந்து டாக்டர் கவிதா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வாங்க டாக்டர், வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். ஸோ மழைக்காலம் கொஞ்சம் குளிர் காலமாகவும் இருக்கிறதுனால இந்த சளி தொந்தரவு இருக்கிறவங்களுக்கு, சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஒரு சவாலான காலகட்டம் இது அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக அந்த தலைவலி, தலை பாரம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகப்படியாக இருக்கும். இந்த சைனஸ் தொந்தரவுலேருந்து எப்படி நம்ம விடுதலை பெறலாம்? ஓகே, ஃபஸ்ட்டு வருமுன் எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். எல்லாருமே பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய உணவே மருந்து அப்படிங்கிற கோட்பாட்டில் நம்ம ஃபஸ்ட்டு கவனம் செலுத்தணும். உணவு முறைகள் இன்றைய காலகட்டத்தில் மாறிட்டதுனால தான் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள் காலையில் எழுந்த உடனே கருப்பட்டி காஃபி தான் குடிப்பாங்க, இல்லை மூலிகை கஷாயங்கள் குடிப்பாங்க. அது எல்லாமே நம்ம மறந்துட்டோம். இப்போ ரொம்ப மாடர்னாக நம்ம டீ காஃபி தான் எடுத்துக்கிறோம். ஸோ டீ காஃபியும் பார்த்திங்கன்னா நம்ம வெறும் வயிற்றில் எடுக்கும்பொழுது கண்டிப்பாக ஜீரண மண்டலத்தில் பிரச்சனைகள் வரும். நம்மளுடைய இயற்கையான மூலிகை மருத்துவத்தில் நிறைய மூலிகைகள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த சளி பிரச்சனைகள், நாள்பட்ட சளி பிரச்சனைகள், குறிப்பாக இந்த பருவ காலத்தில் மாறுபாடு ஏற்படும் பொழுது கிருமியோட தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதற்கு நம்மளுடைய மூலிகை மருத்துவத்தில் நிறைய தீர்வுகள் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்மளுடைய காலையில் எழுந்த உடனே நம்ம வெறும் வயிற்றில் நம்ம என்ன சாப்பிட்ணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு மூலிகை கஷாயங்கள் குடிக்கணும். இல்லை சிம்பிளாக இஞ்சி கஷாயமோ, சுக்குமல்லி கஷாயமோ, இல்லை ஏதாவது நம்ம வீட்டில் அருகாமையில் இருக்கக்கூடிய துளசி இலைகளை போட்டு கஷாயம் மாதிரி குடிக்கிறது நல்ல விஷயம். நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய கிருமி தொற்றை உடம்புல இருக்குது அப்படின்னா அது ஈஸியாக க்யூர் பண்ணி கொடுக்கும். வராமலையும் தடுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு கஷாயமாக இது அமையும். ஸோ அதனால் நமக்கு காலையில் எழுந்த உடனே நம்ம டீ காஃபி குடிக்காமல் இந்த மாதிரி மூலிகை கஷாயங்கள் குடிக்கிறது நல்லது. ஸோ அதனால் இது ஜீரண உறுப்புகளுக்கும் ரொம்பவே உபயோகமாக இருக்கும். ஒவ்வொரு உறுப்புகளுக்கும், அதாவது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளில் இருக்கக்கூடிய கழிவுகளும் வெளியேறும். நிறைய நன்மைகள் இருக்குது. அதனால் காலையில் எழுந்த உடனே சுக்குமல்லி காஃபி குடிக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். அதற்கு அடுத்து எளிதில் செரிமானம் ஆகக்கூடிய உணவுகள் எடுத்துக்கணும். இந்த குளிர் காலத்தில் நமக்கு செரிமானம் தன்மை ரொம்ப குறைவாக இருக்கும். ஏன்னா வெப்பநிலை குறைவாக இருக்கு இல்லையா? ஸோ அதனால் நமக்கும் பார்த்திங்கன்னா இந்த கிளைமேட்டில் பசி அவ்வளோவா இருக்காது, மந்தமாக இருக்க மாதிரி இருக்கும். நம்ம கடுமையான உணவுகள் சாப்பிட்டோம் அப்படின்னாலும் நமக்கு ஜீரண உறுப்புகளில் பிரச்சனைகள் வரும். அதனால் நல்ல பசித்த பிறகு எளிதில் செரிமானமாகக்கூடிய உணவுகளில் கவனம் செலுத்துறது நல்லது. அதற்கடுத்து வாரத்தில் ஒரு முறை நிலவேம்பு கஷாயம், இல்லை கபசுர குடிநீர், இந்த மாதிரியான கஷாயங்கள் இப்போ வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம எடுத்துக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். வாரத்தில் 2 நாட்கள் வேது பிடித்தல் அப்படிங்கிறது நம்ம பழகிக்கணும். ஏன்னா ஒரு சில காரணத்தினால நமக்கு தலைப்பகுதிகளில் நீர் கோர்த்துருக்கும். அதனாலேயே சளி பிரச்சனைகள் வர்றதுக்கு முக்கிய காரணமாக இருக்குது. அதனால் நமக்கு சளி பிரச்சனைகள் இருக்கோ இல்லையோ நம்ம வாரத்தில் ஒரு 2 நாட்கள் நம்ம வேது பிடிக்கணும். வீட்டில் இருந்தபடியே ஒரு பாத்திரத்தில் மூலிகைகள் போட்டு, இல்லை பச்சை கற்பூரத்தை நல்லா நுணுக்கி போட்டு நல்லா வேர்க்கும்படியாக நல்லா வேது பிடிக்கிறது நல்ல விஷயம். ஏன்னா நம்ம இப்போது தலைக்கு குளிக்கும் பொழுது சரியாக துவட்டாமல் தலையை காய வைக்காமல் இருக்கும் பொழுது தலையில் நீர் கோக்க ஆரம்பிச்சிடும். தலை குளிக்கிற அன்னைக்கு பகலில் தூங்கும்போது தலையில் நீர் கோக்க ஆரம்பிச்சிடும். நமக்கு வேர்வை அதிகமாக இருக்கும் போது நம்ம குளித்தோம் அப்படின்னாலும் தலையில் நீர் நிறைய காரணங்கள் இருக்குது. ஸோ அந்த நீர்களை அப்பப்போ நம்ம வெளியேற்றிட்டோம் அப்படின்னாலே நமக்கு இந்த தலைவலி, தலைபாரம், மூக்கிலேருந்து நீர் வடிகிற பிரச்சனைகள், இது எல்லாமே நமக்கு கிளியர் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ கண்டிப்பாக வேது பிடித்தல் அப்படிங்கிறது அவசியம் பண்ணணும். அதற்கடுத்து மூச்சு பயிற்சி, பிராணாயாம பயிற்சி. எப்படி நம்ம காலை கடனை நம்ம கழிக்கிறோமோ அதே மாதிரி காலையில் ஒரு 20 நிமிடமாவது நம்ம மூச்சு பயிற்சி பண்ணும் பொழுது நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு ஆற்றல் அதிகமாகும். கிருமி தொற்றுகள் இருந்தால் ஈஸியாக உடலிருந்து வெளியேற்ற ஆரம்பிக்கும். இந்த சுவாச குழாய்களில் நல்ல விரிவடைந்து சுருங்கும் பொழுது நமக்கு கோழைகள் ஈஸியாக எலிமினேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ பிராணாயாம பயிற்சி பண்ணும் பொழுது நம்ம மூக்கு அடைப்பு,
நிறைய பேர் சுவாசத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, மூக்கு அடைப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பிராணாயாம பயிற்சி பண்ணும்பொழுது நிறைய நன்மைகள் வந்து இருக்குது. குறிப்பாக இந்த நாள்பட்ட சளி பிரச்சனைகள், நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு, சளி எனக்கு ஈஸியாக வெளியில் வர மாட்டேங்குது, நெஞ்சுக்குழிக்குட்டியே நிற்கிற மாதிரி இருக்குது ஆனால் வெளியில் வரலன்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்களுக்கு எல்லாத்துக்குமே பிராணாயாம பயிற்சி ரொம்பவே உபயோகமாக இருக்கும். அதற்கடுத்து சுக்கு 10 வந்து போடலாம். சுக்கை வந்து நல்ல சந்தனம் மாதிரி இழைச்சி அதை எடுத்து நெத்தி பகுதிகளில், மூக்கு தண்டுவடத்தில், அந்த கன்னத்தில் இருக்கக்கூடிய 2 பகுதிகளில் நல்ல ஒரு பேக் மாதிரி போட்டு ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து வெந்நீரில் வாஷ் பண்ணிக்கலாம். எப்போ தண்ணி குடித்தாலும் வெந்நீரையே குடிக்கணும். குளிக்கிறதுக்கும் வெதுவெதுப்பான வெந்நீரையே வந்து நம்ம குளிக்கணும். அதாவது இயற்கையோடு ஒன்றிணைந்து இயற்கை சார்ந்த உணவுகள் நம்மளுடைய உடலில் என்ன மாதிரியான தேகம், அதாவது ஒரு சிலருக்கு வாத தேகியாக இருப்பாங்க, பித்த தேகியாக இருப்பாங்க, கப தேகியாக இருப்பாங்க. ஸோ இதற்கேற்றாற்போல் நம்மளுடைய உணவு முறைகளை கொஞ்சம் மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சளி பிரச்சனைகள் வராமல் தடுக்க முடியும். நம்மளுடைய வாழ்க்கை முறைகளும் நம்மளுடைய மூலிகை மருத்துவமும் நம்ம சைட் பை சைட் நம்ம எடுத்துக்கும் பொழுது நம்மளுடைய உடல் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறத பார்க்க முடியும். ஸோ சளி தொந்தரவுலேருந்தே நம்ம எப்படி வராமல் தடுக்கிறது அப்படிங்கிற வழிமுறைகளை சொல்லிட்டு இருந்தீங்க டாக்டர். நம்ம தொடர்ந்து பேசலாம். நன்றி. ஒரு காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் கணேஷ் மேடம். எந்த ஊர்லேருந்து சார்? மதுரை. சரி, யாருக்கா கேட்குறீங்க? எனக்கு உங்கள் வயது சொல்லிட்டு கேள்வி கேட்கலாம். 48 வயசு மேடம். எனக்கு வந்து ஃபேட்டி லிவர் வந்து 15 சென்டிமீட்டர் இருக்குனாங்க. சரிங்க. இதுக்கு டேப்லெட் ஒன்றும் கிடையாது, வாக்கிங்கு டயட்டு அப்படின்னாங்க. சரிங்க. இதுக்கு என்ன ரொம்ப டேஞ்சரான இதா என்ன, அதுதான் கேட்டேன். சரி, ஓகே, நான் சொல்கிறத கவனிங்க. இப்போது ஃபேட்டி லிவர் மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா எதனால் ஏற்படுது? நம்மளுடைய உணவு, நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள்னாலையும் நம்மளுடைய உடல் உழைப்புனாலையும் தான் இந்த ஃபேட்டி லிவர் வர ஆரம்பிக்குது. ஒருவேளை உங்களுக்கு மது பழக்கம் இருக்குது அப்படின்னாலும் நமக்கு இந்த ஃபேட்டி லிவர் வரும். அளவுக்கு அதிகமாக கொழுப்பு சார்ந்த உணவுகள் எடுக்கும் பொழுது நம்மளுடைய ஜீரண உறுப்புகள் முறையாக செரிமானம் ஆகாமல் இருக்கும் பொழுது அது அப்படியே அந்த கொழுப்புகளாக வந்து படிய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் நம்ம ஸ்கேன் பார்க்கும் பொழுது அந்த லிவரோட சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபேட்டி லிவர் இருக்கிறவங்களுக்கு மூச்சு வாங்க ஆரம்பிக்கும், நடக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். அதே மாதிரி முறையாக செரிமானம் வந்து அவங்களுக்கு முறையாக நடக்காது. நம்ம இதை ரிவர்ஸ் பண்ணி நார்மலுக்கு கொண்டு வந்துடலாம், இதை சரி பண்ணிடலாம், பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது. நான் சொல்கிற வழிமுறைகள் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து வாக்கிங் போகணும், நடைப்பயிற்சி பண்ணணும். அப்போ தான் அந்த ஃபேட் எல்லாம் நமக்கு பேர்ன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ கண்டிப்பாக நல்ல வேர்க்கும்படியாக நடக்கணும். நிறைய பேர் வந்து நான் வாக்கிங் போகிறேன், 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர்ஸ் நான் டெய்லி வாக் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுக்கு வேர்க்காது. எப்போ வந்து நல்ல வேர்த்து நம்ம உடம்புலே வந்து ஒரு வெப்பநிலை வந்து வர ஆரம்பிக்கும், அப்போ தான் ஃபேட் வந்து குறையுது, கொழுப்புகள் வந்து கரையுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ நல்ல வாக்கிங் வந்து பிரிஸ்காக வந்து வாக் பண்ணுங்கள். கொழுப்பு சார்ந்த உணவுகளை கண்டிப்பாக கம்மி பண்ணணும். நம்ம அளவுக்கு அதிகமாக நம்ம கொழுப்பு உணவுகள் எடுக்கிறோம், உடல் உழைப்பு ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னா அந்த கொழுப்புகள் எல்லாமே நம்ம உடம்புல, மசில்ஸில், லிவரில் எல்லாமே டெபாசிட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் உணவில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். எப்போ தண்ணி குடித்தாலும் வெதுவெதுப்பான வெந்நீர் குடிக்கணும். ஸோ வெந்நீர் குடிக்க உங்களுக்கு ஃபேட் வந்து பேர்ன் ஆகும். இப்போ நம்ம ஒரு வெந்நீர் குடிக்கிறோம் அப்படின்னா நமக்கு லேசாக வேர்க்க ஆரம்பிக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம வெந்நீர் குடிக்க நம்ம ஃபேட்டும் வந்து பேர்ன் ஆக ஆரம்பிக்கும். அதற்கடுத்து உங்களோட உடல் எடை எப்படி இருக்குது? ரொம்ப வந்து வெயிட் அதிகமாக இருக்கீங்கன்னா அதற்கு முறையான மருத்துவம் மேற்கொள்ளும் போது நிச்சயம் சரியாகும். இப்பொழுதுக்கு நீங்கள் நொச்சி இலை கஷாயம் வந்து எடுத்துக்கலாம், நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்கும். ஸோ டெய்லி காலையில் ஒரு 30லேருந்து 60 ml கஷாயம் மாதிரி போட்டு தொடர்ச்சியாக ஒரு 7 நாட்கள் குடிங்க. நம்மளுடைய மருத்துவமனையில் இந்த ஃபேட்டி லிவருக்கு மருந்துகள் வந்து கொடுக்குறோம். ஸோ கீழாநெல்லியோடு சேர்த்து இன்னும் நிறைய மூலிகை மருந்துகள் சேர்த்து நம்ம கஷாயம் மாதிரி போட்டு லிவர் டானிக் அப்படின்றத கொடுக்குறோம். இது தொடர்ச்சியாக நீங்கள் ஒரு 8 மாத காலம் வந்து எடுக்கணும். அதுக்கப்புறம் ஸ்கேன் பார்க்கும்பொழுது நிச்சயமாக உங்களுக்கு நார்மலான ஒரு லிவர் கண்டிஷன்ஸ்க்கு வரும். இப்போ ஃபேட்டி லிவர் அப்படிங்கிறது கிரேட் வைஸ் இருக்குது. ஸோ இப்போ கிரேட் 1ல் இருக்கீங்களா, 2ல் இருக்கீங்களா, 3ல் இருக்கீங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். உங்களோட ஸ்கேன் ரிப்போர்ட்ஸோடு நம்மளுடைய ஆர்ஜர் மருத்துவமனைக்கு நேரில் போய் சிகிச்சை எடுங்க, நிச்சயம் சரியாயிடும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம் மேடம். வணக்கம், உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? மேடம் உஷா சொல்லுங்கம்மா. மதுராந்தகம் மேடம். ஓகேம்மா. உஷாமா, யாருக்கா கேட்குறீங்க?
எனக்காக தான் மேடம். உங்க வயது சொல்லிட்டு பேசலாம் டாக்டர் கிட்ட. மேடம் வயது 44 மேடம். வணக்கம்மா. கல் இருக்கு மேடம். சரிங்கம்மா. உங்க சைஸ் தெரியுமா? சைஸ் 5.5 mm மேடம். ஓகே. சிங்கிள் ஸ்டோன் இருக்கா இல்லை மல்டிபிள் ஸ்டோன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா? அப்படி எதுவும் இருக்கமா சொல்லுங்க மேடம். 5.5 mm சொன்னாங்க மேடம். சரிம்மா. டி நகர் ஹபீபுல்லா ரோட்டில் நம்மளுடைய ஆர்ஜர் மருத்துவமனை இருக்குது. அங்கே நேரில் வந்து பாருங்கள். இப்பொழுதைக்கு வெறும் வயிற்றில் ஒரு ஆப்பிள் வந்து சாப்பிடுங்க. உங்களுக்கு ஸ்டோன்ஸ் வந்து வெளியில் வரத்துக்கு நல்லாவே உபயோகமாக இருக்கும். அப்படி இல்லைன்னா ஆப்பிள் சிடர் வினிகர் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அது உள்ளுக்கு சாப்பிடக்கூடிய வினிகராக வந்து வாங்கிக்கோங்க. ஒரு கிளாஸ் வெந்நீரில் ஒரு 3 to 5 ml வந்து வினிகர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எலுமிச்சம்பழம் ஒரு ஹாஃப் லெமன் வந்து கட் பண்ணி அதில் கலந்துக்கோங்க. ஆலிவ் ஆயில் வந்து ஒரு 3 to 5 drops மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து சாப்பிட்ட பிறகு ஒரு கிளாஸ் வந்து குடிங்க. ஸ்டோன்ஸ் ஈஸியாக உங்களுக்கு வெளியேறதுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். ஆனால் ஸ்டோனோட சைஸ் என்ன, எந்த இடத்துல இருக்குது, மல்டிபிள் ஸ்டோன்ஸ் இருக்கா அப்படிங்கிறத நம்ம நேரில் பார்த்து உங்களுக்குரிய சிகிச்சை முறைகள் கொடுப்போம். பயப்பட வேண்டாம், நேரில் வந்து சிகிச்சை எடுக்கிறது நல்லது. காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். மேடம் வணக்கம்மா. உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க? மோனிகா மேடம், கடலூர்லேருந்து பேசுகிறேன் மேடம். யாருக்காக கேட்குறீங்கம்மா? எங்கள் அக்காவுக்காக கேட்கணும் மேடம். அவங்க வயது என்ன? 28 மேடம். சரிம்மா, பேசுங்க டாக்டர் கிட்ட. வணக்கம் மேடம். வணக்கம். எங்கள் அக்காவுக்காக கேட்கணும் மேடம். சொல்லுங்கம்மா. அவங்களுக்கு கர்ப்பப்பையில் வந்துட்டு கட்டி இருக்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க மேடம். சரி. 2 கட்டி இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒன்று வந்து 2 சென்டிமீட்டரும் இன்னொன்று வந்து 4 சென்டிமீட்டரும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. சரிம்மா. ஆனால் பீரியட்ஸ் டைம்ல ரொம்ப வயிறு வலிக்குன்னு சொல்கிறாங்க மேடம். சரிம்மா. கட்டியோட அந்த பெயர் என்னன்னு சொன்னாங்களா? ஃபைப்ராய்ட் சொன்னாங்களா? வேற என்ன சொல்லியிருக்காங்க? ஃபைப்ராய்ட்ஸ் தான் மேடம் சொன்னாங்க. சரிம்மா. அவங்களுக்கு அந்த மென்ஸ்ட்ரல் ஃப்ளோ எப்படி இருக்குமா? கட்டி கட்டியா போதுங்களா மேம்? நிறைய நாள் போதும், 5 நாளுக்கு மேலே போதுன்னு சொல்கிறாங்க மேடம். சரிங்கம்மா. நீங்கள் நம்மளுடைய மருத்துவமனைக்கு அவங்க நேரில் அழைச்சிட்டு வாங்க. ஸோ கரூரில் நம்மளுடைய ஆர்ஜர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் இருக்குது. இந்த ஃபைப்ராய்ட்ஸ் கட்டிகள், நீர் கட்டிகள், கர்ப்பப்பை சார்ந்த கட்டிகளுக்கு நம்மளுடைய ஆர்ஜர் மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை இல்லாமல் நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் தொடர்ச்சியாக 6 to 8 மாத காலம் எடுக்கும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு இந்த கட்டிகள் கரைந்து மாதவிலக்கில் வெளியில் வந்துடும். ஸோ நேரில் வந்து சிகிச்சை எடுக்கிறது நல்லது. நன்றிமா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் காஞ்சனா. எந்த ஊர்லேருந்துமா? திருச்சியிலேருந்து பேசுகிறேன். சரி, யாருக்காக கேட்குறீங்க? எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க 15 வயசு பொண்ணுக்காக கேட்குறேன். சரிம்மா, பேசுங்க டாக்டர் கிட்ட. வணக்கம், சொல்லுங்கம்மா. ஆக்சுவலா அவங்களுக்கு சொரியாசிஸ் வந்திருக்கு. ஒரு 8 வயசுல இருந்தே இருந்திருக்கு. அவங்க கால்ல வந்து ஒரு ஸ்கார் மாதிரி இருக்கு. ஸ்கூல்ல போகும்போதுதான் கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்காங்க. தலையில வந்து நிறைய பொடுகு இருக்கு. அது அப்படியே கண்ணுல வந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிருக்கு. சரி. ஸோ அதனால ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்க இப்ப உங்ககிட்ட இருந்து ரெமெடி இருக்கும்னு நினைச்சிட்டு அதான் உங்ககிட்ட கேட்கலாங்க. என்ன பண்ணணும்னு டிப்ஸ் சொல்லுங்க. அதுக்கப்புறம் நாங்க வேற என்ன பண்ணோன்றது. சரி. இப்போ என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்கம்மா? அவங்க வந்து வெறும் இந்த ஜிஹெச்ல போயிட்டு ஏதோ ஒரு என்ன சொல்லுவாங்க, சித்தா டைப்ல இருக்கிறது எதுவும் ஃபாலோ பண்ணிருக்காங்க. பட் ரிசல்ட் எதுவும் கிடைக்கல. அவங்க ஆட் பார்த்துட்டே இருந்தேன். ஸோ உங்ககிட்ட இருந்து ஏதாவது ஒரு இது நேற்றும் ஒரு மேடம் பேசினாங்க. அவங்களும் வந்து அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் சொன்னாங்க. சரி, அதான் உங்கள்கிட்ட சொல்யூஷன் கிடைக்கும். கண்டிப்பாம்மா. ஃபஸ்ட்டு வந்து பயப்பட வேண்டாம்னு சொல்லுங்கள். இது நம்மளுடைய மூலிகை மருத்துவத்தில் தீர்வுகள் இருக்குது. இப்போது நம்ம என்ன நினைக்கிறோம், ஃபஸ்ட்டு வந்து என்ன நினைக்கிறோன்னா, இப்போ நோயோட தன்மை எத்தனை வருஷம் இருந்தாலும் மருந்து ஆரம்பித்து கொஞ்ச நாளே எனக்கு கம்ப்ளீட்டாக சரியாயிடணும், 100% ஒரு மாதத்துலேயே சரியாயிடணும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஸோ நோயோட தன்மை எந்த அளவுக்கு இருக்குது, எத்தனை வருஷம் அவங்களுக்கு அந்த பாதிப்பு இருக்குது, அது வரைக்கும் நம்ம மருந்துகள் எடுக்கணும். உதாரணத்துக்கு ஒரு 8 மாதம், 1 வருஷம் இல்லை 1.5 வருஷம் வரையும் எடுக்கணும் அப்படின்னா அது வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக இது வந்து வெளியில் வந்துடலாம். நிறைய பேர் வந்து அவசரப்பட்டு மாற்றி ட்ரீட்மெண்ட்ஸ் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. மருந்துகள் ஆரம்பித்தோம், ஒரு 2 மாதம் ஆச்சு, எதுவும் எனக்கு வித்தியாசம் தெரியல. கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த இம்ப்ரூவ்மெண்ட் இருந்திருக்கும். இப்போ தோல் அரிப்பு இருக்கும், தோல் உரிகிற தன்மை அதிகமாக இருக்கும், எப்போ பார்த்தாலும் சொரிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. இது எல்லாமே அவங்களுக்கு குறைஞ்சிருக்கும். ஆனால் என்ன நினைப்பாங்கன்னா, நார்மலான ஒரு ஸ்கின் இன்னும் வரலை, இன்னும் எதுவுமே மாறவே இல்லை, கம்ப்ளீட்டாக மாறலன்னு நினைப்பாங்க. அதனால் வேறு ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக சேஞ்ச் ஆகிட்டே இருப்பாங்க. ஸோ நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய ஒரு நம்ம ரத்தம் சுத்திகரிக்கக்கூடிய மருந்துகள் வந்து கொடுக்குறோம். நார்மலாக ஒரு செல் வந்து உற்பத்தி ஆகிறதுக்கு
120 நாட்கள் ஆகுது. அப்போது நம்ம திரும்பவும் 120 நாட்கள் நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ அது வரைக்கும் நம்ம தொடர்ச்சியாக மருந்துகள் வந்து எடுத்துக்கணும். ஸோ அதனால் இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு மனசில் வச்சுக்கணும். இப்போ சோரியாசிஸ் அப்படிங்கிறது மாற்று மருத்துவத்தில் தீர்வுகள் கிடையாது, வாழ்நாள் ஃபுல்லாக மருந்துகள் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலை, அந்த மாதிரி ஒரு எண்ணம் எல்லார்கிட்டேயுமே இருக்குது. ஆனால் பல 100 வருஷத்துக்கு முன்னாடியே நம்மளுடைய சித்த மருத்துவத்தில் சோரியாசிஸ்க்கான தீர்வுகள் என்ன அப்படிங்கிறத நம்மளுடைய சித்தர்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அந்த வழிமுறைகள் தான் நம்மளுடைய மருத்துவமனையில் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுவதற்கு மோஷன் ஃப்ரீயாக போகிற மாதிரியான மெடிசன்ஸ் வந்து கொடுப்போம். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு 2 to 3 months நல்லா கிளென்ஸ் பண்ணும்பொழுது அவங்களுக்கு ரத்தம் வந்து சுத்திகரிக்க ஆரம்பிக்கும். நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் எடுக்க எடுக்க பிளட் பியூரிஃபை ஆகிட்டே வரும். ஒவ்வொரு உறுப்புகளும் லிவர்லேருந்து, ஏன்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளில் நமக்கு மெயினாக ஜீரணம் பண்ணக்கூடியது லிவர் தான். ஸோ அந்த லிவரில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற்றுவதற்கான மருந்துகள், ரத்தம் சுத்திகரிக்கக்கூடிய மருந்துகள் எடுக்க எடுக்க வெளியில் வந்து நல்ல முன்னேற்றம் வந்து தெரியும். வெளிப்பிரயோகமாக ஆயின்மெண்ட் மட்டும் யூஸ் பண்ணுறதுனாலையோ, இல்லைனா வேறு ஷாம்பூஸ் யூஸ் பண்ணுறதுனாலையோ, இல்லை ஃபேஸில் இருக்குது அப்படின்னா ஃபேஸ் க்ரீம் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு ரிசல்ட் இருக்காது. நோயுடைய முதல் காரணம் அசுத்தமான ரத்தம். ஸோ ரத்தத்தை சுத்தம் செய்வதற்கு பிளட் பியூரிஃபையர் டானிக் வந்து கொடுக்குறோம். இது ரெகுலராக எடுத்தால் மட்டுமே இதற்கு நிரந்தரமான தீர்வுகள் இருக்குது. ஸோ நம்மளுடைய ஆர்ஜர் மருத்துவமனையில் இந்த சோரியாசிஸ்க்கு நிரந்தரமான தீர்வுகள் கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஒரு 8 years 9 yearsல இருக்கிறவங்களுக்கு கூட சோரியாசிஸ்னால் பாதிப்பு ஏற்பட்ட குழந்தைங்களாம் வந்து க்யூர் ஆகிருக்காங்க. அதனால் பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது. அவங்களுக்கு எந்த உணவு எடுத்த பிறகு தோலில் வந்து அரிப்பு இருக்கோ, அதாவது ஒரு குறிப்பிட்ட உணவு இப்போது ஒரு 2-3 நாட்கள் நல்லா இருக்காங்க, 4வது நாட்களில் வந்து ரொம்ப அரிப்பு அதிகமாக இருக்குன்னா அன்றைக்கி என்ன உணவு எடுத்தாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் கவனிக்கணும். ஸோ அந்த உணவு தான் அவங்களுக்கு அலர்ஜி. அந்த அலர்ஜியான உணவை தவிர்த்துட்டாங்க அப்படின்னாலே ஈஸியாக வந்து சரியாக ஆரம்பிச்சிடும். பயப்பட வேண்டாம். இப்பொழுதைக்கு வெட்பாலை தைலம் அப்படிங்கிறது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அந்த எண்ணெயை வந்து எங்கெல்லாம் பாதிப்பு இருக்கோ அங்கே ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு 1 மணி நேரத்துக்கு அப்புறம் எந்த விதமான சோப்பும் யூஸ் பண்ணக்கூடாது. மூலிகை குளியல் பொடி தான் நம்ம கொண்டு குளியல் எடுக்கணும். நம்முடைய மருத்துவமனைக்கு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1 week to 10 daysலேயே அவங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். நோயோட தன்மைக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் சொல்வோம், 6 மாதம் எடுங்க, 8 மாதம் எடுங்கன்னு. அது வரையும் தொடர்ச்சியாக எடுக்கும்பொழுது நிச்சயமாக அவங்களுக்கு தீர்வு கிடைக்கும். பயப்பட வேண்டாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். மேடம் மகாலட்சுமி. எந்த ஊர்லேருந்துமா? விழுப்புரத்துலேருந்து பேசுகிறேன். சரி, யாருக்கா கேட்குறீங்க? எனக்கு தான். உங்கள் வயது சொல்லிட்டு பேசலாம். சரிம்மா, ஆஸ்துமா ப்ராப்ளம். உங்கள் வயது என்ன? 27. 27. பேசுங்க தொடர்ந்து டாக்டர் கிட்ட. இன்ஹேலர் யூஸ் பண்ணுறீங்களா? இல்லை மேடம், இப்போதான் மேடம் ஆரம்பிக்கிற மாதிரி. சரி, மூச்சு விடுறது கஷ்டமாக இருக்கா? என்ன தொந்தரவுகள்லாம் இருக்குமா? ஒரு இறுக்கமா இருக்க மாதிரி இருக்கு மேம். சரி, ரொம்ப தூரம் நடக்க முடியல மேம், மூச்சு வாங்குது. சரிம்மா, சளி வெளியில் வருதா? இல்ல மேடம். இல்ல, சளி இருக்கு மேம், ரொம்ப அதிகமா இருக்கு. வெளியில அவ்வளோ இல்ல. மூச்சு விட முடியல மேம், தூங்க முடியல நைட்டெல்லாம். சரிம்மா, இப்போ இந்த சுவாச குழாய்களில், நுரையீரலில் நிறைய சுவாச குழாய்கள் இருக்கும். அதில் கிருமி தொற்று தாக்கும் பொழுது சுவாச குழாய்களில் சுற்றி இருக்கக்கூடிய ஒரு மெம்பரைன் மாதிரி இருக்கும். அதை வந்து கோழை உற்பத்தி பண்ணிகிட்டே இருக்கும். எதற்காக அப்படின்னா அந்த கிருமியை வந்து வெளியேற்றுவதற்காக அந்த கோழை உற்பத்தி ஆகிட்டே இருக்கும். நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னா, அந்த கிருமி தொற்றை முற்றிலும் குணமாக்கக்கூடிய மருந்துகள் வந்து எடுக்கணும். அப்போ கோழைகள் ஆட்டோமேட்டிக்காக உற்பத்தி ஆகிறது குறைய ஆரம்பிக்கும். நுரையீரலில் தங்கியிருக்கக்கூடிய அந்த கோழைகளை நம்ம வெளியேற்றுவதற்கான மருத்துவம் எடுத்தாலே உங்களுக்கு இந்த மூச்சு அடைக்கிற மாதிரி இருக்கிறது, நடக்கும்பொழுது ரொம்ப சிரமமாக இருக்கும். நம்ம உட்கார்ந்தே ரெஸ்ட்டில் இருந்தால் கூட அவங்களுக்கு மூச்சு இழுத்து விடுறதுல சிரமம் இருக்கும். இந்த மாதிரியான எல்லா தொந்தரவுகளுக்கும் நம்முடைய மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ கிருமி தொற்றை எப்படி நம்ம சரி பண்ணணும்? நம்ம வீட்டில் இருந்தபடியே பார்த்திங்கன்னா சுக்கு, மிளகு, திப்பிலி இந்த 3 மூலிகையும் சம அளவு எடுத்து பொடி பண்ணிவிட்டு 2 கிராம் தேனில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ட பிறகு 2 வேளையும் சாப்பிட்டுட்டே வரணும். நம்முடைய ஆர்ஜர் மருத்துவமனையில் சிறப்பான டானிக் வந்து கொடுக்குறோம். வெளி சிகிச்சை முறைகளில் நசியம் சொல்லக்கூடிய சிகிச்சை முறைகளும் கொடுக்குறோம். இது தொடர்ச்சியாக 3 மாதம் எடுத்தால் நிச்சயமாக இந்த ஆஸ்துமாவை குணப்படுத்த முடியும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து?
என் பேரு நந்தினி, சிவகாசிலேருந்து பேசுறேன். சரி, யாருக்கா கேட்குறீங்கம்மா? என்னோட மாமாக்காக. அவங்க வயது என்னம்மா? 45 வயசாகுது. 45. உங்கள் கேள்வியை கேட்கலாமா? வணக்கம். வணக்கம் டாக்டர். சொல்லுங்கம்மா. என்னோட மாமாக்கு மூட்டுக்கு வலி அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. கால் கையெல்லாம் மூட்டுக்கு வலி அதிகமா இருக்கு. சரி. ரொம்ப பெயின் அதிகமா இருக்குன்றாங்க. வீக்கமும் அதிகமா இருக்கு. சரிங்கம்மா. ஜிஹெச் போய் பார்த்தோம். ம். அவருக்கு முடக்குவாதம் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி டாக்டர் சொன்னாங்க. சரிங்கம்மா. அவர் மெடிக்கல்ல மாத்திரை மருந்து இப்படிதான் எடுத்து போட்டிருந்தாரு. சரி. தைலம் இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதனாலயே அவரால் நடக்க முடியல, ரொம்ப சிரமமா இருக்குன்னு சொல்றாங்க. சரிங்கம்மா, கவலைப்படாதீங்க, சரி பண்ணிடலாம். இப்போ முடக்கு வாதம் பெயர்லே குறிப்பிடப்பட்டிருக்கு. நம்மளுடைய உடல் இயங்குவதற்கு முக்கியமாக 3 உடல் தாதுக்கள்னு பார்த்தீங்கன்னா வாதம், பித்தம், கபம். இது 3ம் சமநிலை அற்று காணப்படும் பொழுது நமக்கு நோய் நிலை ஏற்படும். வாதம் அதிகமாக இருக்கும் பொழுது வாதம் சம்மந்தப்பட்ட நோய்களாக நமக்கு உடலில் பிரதிபலிக்கும். அப்போ வாதத்தை சமநிலைப்படுத்தணும். இப்போ மூட்டு வலியாக இருக்கட்டும், தசை வலி, நரம்புகளில் பிரச்சனைகள், எலும்புகளில் நமக்கு பாதிப்பு இருக்குது அப்படின்னா நம்ம உடம்பில் வாதம் நிலையாக இல்லை, வாதம் மேலோங்கி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் செய்யக்கூடிய தவறுகள், உங்களை மாதிரியே வலி மாத்திரைகள் உபயோகப்படுத்துவாங்க, இல்லை ஸ்ப்ரே யூஸ் பண்ணுவாங்க, ஆயின்மெண்ட் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ மூட்டுகளில் வீக்கம் இருக்குது அப்படின்னா அந்த நீரை ஊசி மூலயமா வெளியே எடுத்துருவாங்க. இல்லை மூட்டுகளில் பசைத்தன்மை குறைவாக இருக்குதுன்னு சொல்லி மூட்டுகளில் இன்ஜெக்ஷனும் செலுத்துவாங்க. இந்த மாதிரியான சிகிச்சை முறைகள் தான் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு தீர்வுகள் அப்படிங்கிறது கிடைக்காது. இதற்கான முதல் காரணம் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம்னா, நமக்கு உடம்புல வாதம் அதிகமாக இருக்கும் பொழுது ஒவ்வொரு மூட்டுகளையும் தங்கி அது வலிகளாக நமக்கு பிரதிபலிக்க ஆரம்பிக்கும். ஸோ வாதத்தை சமநிலைப்படுத்திட்டோம் அப்படின்னாலே நமக்கு இந்த மூட்டுகளில் வலிகள் குறைஞ்சிரும். ஈஸியாக கை கால்கள் மடக்கி நீட்டுறதுக்கு சிரமம் இல்லாமல் பார்த்து கொள்ளலாம். 2 மூட்டுகள், அதாவது 2 எலும்புகளுக்கும் இடைப்பட்ட பகுதி தான் நம்ம மூட்டு அப்படின்னு சொல்கிறோம். அந்த இடத்துல போய் வாதம் தங்கும் பொழுது, வாத நீர் தங்கும் பொழுது மடக்கி நீட்டுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். ஸோ ஃப்ரீயாக ஈஸியாக ஒரு மூட்டு அப்படின்னா ஃப்ரீயாக இருக்கணும், அப்போ தான் மடக்கி நீட்ட முடியும். அங்கே போய் நமக்கு வாதம் தங்கும் பொழுது, இல்லை அங்கே போய் நீர் கோர்க்கும் பொழுது நம்மளால் மடக்கி நீட்ட முடியாது. குறிப்பாக இந்த முடக்குவாதம் பேஷண்ட்ஸ்க்கு சிறிய மூட்டுகள் முதல் பெரிய மூட்டுகள் வரைக்கும் இந்த பாதிப்பு இருக்கும். அதனால தான் ஆரம்ப கட்ட நிலையில் நடந்துகிட்டே இருக்க பேஷண்ட்ஸு டக்குன்னு வீல் சேருக்கு மாற ஆரம்பிச்சிருவாங்க. நம்முடைய ஆர்ஜர் மருத்துவமனையில் வீல் சேரில் வரக்கூடிய முடக்குவாத நோயாளிகளுக்கு கூட நம்ம மூலிகை சிகிச்சை முறைகளில் தீர்வுகள் கொடுத்துட்ருக்கோம். இந்த வாதத்தை எப்படி குறைக்க முடியும் அப்படின்னா, பேதிக்க மருந்துகள் மூலியமாக வாதத்தை சமநிலைப்படுத்த முடியும். சிறப்பான மூலிகை கஷாயங்கள் 20 ml காலையிலும் நைட்டும் நாங்கள் கொடுக்கக்கூடிய கஷாயங்கள் எடுக்கும் பொழுது 3 மாதத்திலேயே முடக்குவாதம் நெகட்டிவ் அப்படிங்கிறது வந்துடும். இயல்பாக அவர் நடக்க ஆரம்பிச்சிருவார். இந்த முடக்குவாதம்க்கு பஞ்சகர்ம சிகிச்சையும் நம்மளுடைய மருத்துவமனையில் மேற்கொண்டுட்ருக்கோம். ஸோ 3 மாதத்தில் நிரந்தர தீர்வு கொடுக்க முடியும். நேரில் சிகிச்சை எடுங்க, நல்லது. காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்கள் பேர் சொல்லுங்கள். டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்கள் பேர் சொல்லுங்கள், டிவி பார்க்காதீங்க. வணக்கம் சார், உங்கள் பேர்? வணக்கம், என்னோட பேர் ராஜா. எந்த ஊர்லேருந்து சார்? திண்டுக்கல்ல இருந்து பேசுறேன் மேம். சரி, யாருக்கா கேட்குறீங்க? அம்மாவுக்கா கேட்கணும் மேம். அம்மாவோட வயது சொல்லிட்டு பேசலாம் சார். அவங்க 47 ஆகுது. சொல்லுங்க சார். வணக்கம். வணக்கம் டாக்டர். வணக்கம். நான் என்னோட பேர் ராஜா, திண்டுக்கல்ல இருந்து பேசுறேன். சரிங்க. அம்மாவுக்கு பாத்தீங்கன்னா காலையில எழுந்த உடனே தும்பிட்டே இருக்காங்க மேம். தும்மல் கண்டினியூஸா வந்துட்டே இருக்கு. சரிங்க. சாப்பிடும் போது இந்த மாதிரி டைம்ல பாத்தீங்கன்னா மூக்குல ஒரு மாதிரி ஒழுகிட்டே இருக்கு. அவங்க கட்சி வச்சு தொடச்சிட்டே இருக்காங்க. சரி. வெளியில போகும்போதும் பாத்தீங்கன்னா இந்த சாம்பிராணி, ஊதுபத்தி இந்த மாதிரி புகைப்பட்டாலே உடனே தும்மல் வந்துட்டே இருக்கு கண்டினியூஸா மேம். எவ்வளவு மெடிசன் எடுத்தாலுமே அவங்களுக்கு அந்த கண்ட்ரோலும் ஆகவே இல்லை. சரி, ஓகே சார். இப்போது இதெல்லாம் இவங்களுக்கு ஒத்துக்கல, அலர்ஜி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதில் கொஞ்சம் நீங்கள் அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்ல விஷயமா இருக்கும். இப்போ ஆல்ரெடி அலர்ஜினால் அவங்களுக்கு உடம்புல இந்த பாதிப்பு இருக்கும். அதற்கு நம்மளுடைய ஆர்ஜர் மருத்துவமனையில் 3 மாதம் சிகிச்சையில் நிரந்தர தீர்வு கொடுக்க முடியும். இப்போது ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வேது பிடிக்கணும். நம்மளுடைய இந்த சைனசைட்டிஸ் அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம தலைப்பகுதிகளில் காற்று அறைகள் இருக்கும். இந்த காற்று அறைகளில் நீர் கோர்த்துருச்சு அப்படின்னா தான் நமக்கு இந்த மாதிரி அடுக்கு தும்மல்,
மூக்கிலேருந்து நீர் வடிகிற பிரச்சனைகள், இன்னும் ஒரு சில அறிகுறிகள் நமக்கு தெரியும். அப்போ இது வேது பிடித்தல் ஒரு நல்ல சிகிச்சையாக வந்து இருக்கும், நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்கும். வாரத்தில் 2 நாட்கள் வேது பிடிக்க சொல்லுங்கள். மஞ்சள் இருக்கு இல்லையா, அதை விளக்கில் சுட்டுட்டு அந்த புகையை வந்து நல்ல முகர சொல்லுங்கள். பிராணாயாம பயிற்சி பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதற்கு அடுத்து திரிகடுகு சூரணம் நல்ல எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கிடைக்கும். சைனசைட்டிஸ்க்கு, நாள்பட்ட சளி பிரச்சனைகளுக்கு திரிகடுகு சூரணம் தொடர்ச்சியாக 3 மாத காலம் காலையில் ஒரு 5 கிராம் தேனில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ட பிறகு சாப்பிடும் பொழுது நல்ல முன்னேற்றம் வந்து தெரிய ஆரம்பிக்கும். அதற்கடுத்து சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் வெந்நீரில் ஒரு 2 பிஞ்ச் வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணி நம்ம டீ காஃபி குடிக்கிற மாதிரி நல்லா சுவைச்சி வந்து குடிக்க சொல்லுங்கள். ஸோ எல்லா வகையான கிருமி தொற்றுகளுக்கும் இது எக்ஸலண்ட்டான ரிசல்ட் வந்து கிடைக்கும். குறிப்பாக இந்த பருவ காலத்தில் எனக்கு சளி வராமல் தடுக்கணும், இந்த கிளைமேட் வந்தாலே எனக்கு அடுக்கு தும்மல் வந்துடும், மூக்கில் வந்து நீர் வடிய ஆரம்பிச்சிரும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஒரு கிளாஸ் வெந்நீரில் மஞ்சள் ஆட் பண்ணி குடித்தாலே நல்ல ரிசல்ட் வந்து தெரியும். ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள். நிலவேம்பு கஷாயம் வந்து அவங்களுக்கு வாரத்தில் தொடர்ந்து ஒரு 7 நாட்கள் நோயோட தன்மைக்கு ஏற்ற போல் நம்ம மூலிகை கஷாயங்கள் வந்து எடுத்துக்கலாம். இப்போ வாரத்தில் ஒரு நாள் எடுக்கிறது ப்ரிவென்ஷனாக இருக்கும், தடுக்கிற முறையாக இருக்கும். இப்போ சளி பிரச்சனை இருக்குது, சைனசைட்டிஸ் இருக்குது அப்படின்னா இந்த நிலவேம்பு கஷாயம் வந்து தொடர்ச்சியாக 7 நாட்கள் காலை வெறும் வயிற்றில் கொடுக்கும்போது நல்ல முன்னேற்றம் தெரியும். பால் குடிக்கிறத முற்றிலும் தவிர்க்க சொல்லுங்கள். அப்போவே வந்து அவங்களுக்கு இந்த சளியிலேருந்து ஈஸியாக வெளியில் வந்துட முடியும். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். நம்மளுடைய மருத்துவமனையிலும் சிகிச்சை எடுத்தால் நிச்சயம் சரியாயிடும். தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். மேடம் என் பேர் கமலா மேடம். எந்த ஊர்லேருந்துமா? மேம் விழுப்புரத்துலேருந்து பேசுகிறேன் மேம். சரி, யாருக்கா கேட்குறீங்க? அம்மாவுக்காக கேட்கணும் மேம். அம்மாவோட வயது சொல்லிட்டு உங்கள் கேள்வியே கேட்கலாம். அம்மாவுக்கு வயசு 48 மேடம். பேசுங்கம்மா. வணக்கம்மா. மேடம் வணக்கம் மேடம். சொல்லுங்கள். அம்மாவுக்கு மூட்டு வலி ஒரு 5-6 வருஷமா இருக்கு மேம். சரிங்கம்மா. மூட்டு வீங்கிடுது மேம். சரி. நடக்கவே மாட்டேங்கிறாங்க. நாங்க எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் பார்த்துட்டோம், ம் எதுவுமே ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்றாங்க, எதுவுமே ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா மூட்டு வீங்கிட்டே இருக்கு மேம். சரி அம்மா, இந்த கால்களில் அந்த முழங்கால்கள் மட்டும் வீக்கம் இருக்கா, வேற எங்கெல்லாம் வீக்கங்கள் இருக்கு? முழங்கால மட்டும்தான் மேம் இருக்கு. அம்மா 2 கால்கள்லையும் இருக்குங்களா, ஒரு கால்களில் மட்டும் இருக்கா? 2 காலையும் வீங்குது மேம். 2 காலே வீக்கம் இருக்குது. சரி அம்மா, ஒரு முறை நேரில் பார்க்குறது நல்ல விஷயமா இருக்கும். வயது ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. இப்போ தேய்மானம் இருக்கும் பொழுது அந்த இடத்துல வீக்கங்கள் இருக்கும். உடம்புல வாதம் அதிகமாக இருக்கும் பொழுதும் நமக்கு அந்த வாத நீர் தங்கிறதுனாலையும் நமக்கு வீக்கங்கள் இருக்கும். இதற்கு பஞ்சகர்ம சிகிச்சையிலே நம்மளால் தீர்வுகள் கொடுக்க முடியும். நம்மளுடைய அர்ஜன் மருத்துவமனையில் இந்த மூட்டு வலி, குறிப்பாக இந்த மூட்டு ரொம்ப வீக்கமாக இருக்குது, அறுவை சிகிச்சை மேற்கொள்ளணும் அப்படிங்கிற நோயாளிகளுக்கு கூட நம்ம மூலிகை சிகிச்சை முறைகளே தீர்வுகள் கொடுத்துட்ருக்கோம். இப்பொழுதுக்கு நீர்முள்ளி கஷாயம் அப்படிங்கிறது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். உடலில் வந்து எங்கேயாவது நமக்கு கெட்ட நீர்கள் தங்கி இருக்குது, நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா உடம்பு ஃபுல்லாகவே வந்து ஒரு வீக்கமாக வந்து அவங்க காணப்படுவாங்க. வாதம் அதிகமாக இருக்கும்பொழுது கண்டிப்பாக மூட்டுகளில் வாத நீர்களும் தங்கியிருக்கும். இதற்கு எல்லாத்துக்குமே இந்த நீர்மூலி கஷாயம் தொடர்ச்சியாக ஒரு 7லேருந்து 10 நாட்கள் காலையில் ஒரு 60 ml வெறும் வயிற்றில் எடுக்கும்பொழுது யூரின் வழியாக அந்த கெட்ட நீர்கள் எல்லாமே நமக்கு வெளியேற ஆரம்பிக்கும். ஒவ்வொரு மூட்டுகளையும் பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு யூரிக் ஆசிட் லெவல் ரொம்ப ஹையாக இருக்கும். அது எல்லாத்துக்குமே இது ஒரு நல்ல ரிசல்ட்டாக இருக்கும். இது நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளுடைய மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்துக்கலாம். விழுப்புரம்ல நம்மளுடைய பிரான்ச் இருக்குது, நேரில் போய் பாருங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். மேடம் கண்ணகி பேசுகிறேன் மேடம், அம்பத்தூர்லேருந்து. ஓகேம்மா, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான் மேடம். உங்கள் வயது சொல்லிட்டு கேள்வியை கேட்கலாம். வயசு வந்து 27 வயசாகுது மேடம். கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் எனக்கு குழந்தை இல்லைங்க மேடம். குழந்தை இல்லாததுக்காக கேட்குறேன் மேம். சரிம்மா. அம்மா, உங்களுக்கு மாதவிலக்கில் என்ன தொந்தரவுகள் இருக்குது? எனக்கு பீரியட்ஸ் ப்ராப்ளம் அதிகமாகவே இருக்கு மேடம். இது கல்யாணத்துக்கு முன்னாடியே இருந்துச்சுங்க மேடம். சரி. ஸ்கேன் பண்ணி பார்த்தப்ப நீர் கட்டி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க மேடம். அதுக்காக மெடிசன் எடுத்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் ஓரளவு எனக்கு சரியான மாதிரி இருந்ததுன்னு விட்டுட்டேன் மேடம். அப்புறம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் சுத்தமா மெடிசனே எடுத்துக்கல நானு. சரி. இப்ப மறுபடியும் ஸ்கேன் எல்லாம் எடுத்து பாக்குறப்ப சின்ன சின்ன கட்டிங்களா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேடம். சரி அம்மா, கழற்சிக்காய் சூர்ணம் உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். 2 கிராம் தேனில் மிக்ஸ் பண்ணி வெறும் வயிற்றில் எடுங்க. தொடர்ச்சியாக 42 நாட்கள் எடுங்க.
நைட்டு வந்து தூங்க போகும்பொழுது கருஞ்சீரகம், சோம்பு இது 2ம் சம அளவு எடுத்து லேசாக வறுத்து நல்லா ஃபைனாக பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. நைட்டு தூங்க போகும்பொழுது ஒரு 3 கிராம் வெந்நீரில் கலந்து குடிச்சிட்டு வாங்க. ஸோ கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய நீர்க்கட்டிகள், கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய எண்டோமெட்ரியம் திக்னஸ், ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய அதாவது சாக்லேட் சிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம், நெபோத்திலியன் சிஸ்ட்டுன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி எல்லா வகையான சிஸ்ட்டு ப்ராப்ளம்க்கு இந்த பொடி வந்து ரொம்பவே நல்ல முன்னேற்றம் கொடுக்கும். நம்மளுடைய மருத்துவமனைக்கு நீங்களும் உங்களுடைய கணவரும் நேரில் வந்து ஒரு கவுன்சிலிங் எடுத்துட்டு சிகிச்சை எடுத்தால் நிச்சயமாக குழந்தை பிறக்கும். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள், எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க? ஹலோ வணக்கம் சார், உங்கள் பேர்? ஹலோ, பழனியிலிருந்து பேசுங்கம்மா. சரிங்க ஐயா, யாருக்கா கேட்குறீங்க? அம்மா எனக்கா தாங்கம்மா. உங்கள் வயது என்னங்க ஐயா? வயசு 54ம்மா. என்னது? 54ங்க. 54. உங்கள் கேள்வியை கேட்கலாம் டாக்டர் கிட்ட. சரி. வணக்கம் ஐயா, சொல்லுங்க. ஹலோ அம்மா, காத்தம்மா கல்தாட்டு மேடம்ங்களா? வணக்கம். ஆமாம். ஹலோ, அவ்வளோ கல்தாட்டுங்களாம்மா? ஆமாங்க சார், வணக்கம். சொல்லுங்க, பேசிட்டு இருக்கீங்க நிகழ்ச்சியில், உங்களோட கேள்விகளை கேட்கலாம். ஆமாம், உங்களை பார்த்துதாம்மா இருக்கிற இந்த டிவியில். சரிங்க. அம்மா, திங்கக்கிழமைக்கு நான் ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கணுமா? சரிங்க. ஹலோ, எந்த பிரான்ச்சில் பார்த்தீங்க சார்? நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தீங்களா? ஆமாம்மா, திண்டுக்கல்லுமா, திண்டுக்கல் ஹாஸ்பிட்டல் பார்த்தோம், திங்கக்கிழமைக்கு பார்த்தோம்மா. சரிங்க. இப்போ மருந்து சாப்பிட்டு ஒரு 4 வேளை சாப்பிட்டுருக்குறோம்மா. சரிங்க ஐயா. மோசம் நல்லா போகுதும்மா. சரிங்க. ஓரளவுக்கு நல்லா இருக்குதுங்க. திரும்ப அளவுக்கு உங்கள்கிட்ட ஏதாவது கேட்கலாம் அப்படின்னு கூப்பிட்டணுங்கம்மா. முடக்க பாருங்கம்மாங்க. சரிங்க ஐயா. ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கணும்மா. ஏதோ உதவி கணக்கு சார்கிட்ட நீங்கள் ஏதாவது பேசி ஏதாவது கொஞ்சம் மெடிசின் விலையை கொஞ்சம் குறைச்சி கொடுத்தா பரவாயில்லைங்கண்ணா. சரிங்க ஐயா. நீங்கள் நம்ம இப்போ மருந்துகள் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் இல்லைங்களா? மோஷன் ஃப்ரீயாக போகிறதுக்கு மருந்துகள் கொடுத்துருக்கோம். வாதம் குறையிறதுக்கு உங்களுக்கு மூலிகை டானிக் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு மோஷன் வெளியேற உங்களுக்கு வாதம் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். நாங்கள் கொடுத்த மூலிகை கஷாயங்கள் எடுக்க எடுக்க நரம்புகள், தசைகள், தசை நார்கள் இது எல்லாமே நல்லா வலியுடைய ஆரம்பிக்கும். இதே சிகிச்சை முறைகள் 3 மாதம் நீங்கள் தொடர்ச்சியாக எடுங்க. இதற்கு கூட பஞ்சகர்மா சிகிச்சையும் நீங்கள் எடுக்கணும். அப்போ தான் ரத்த ஓட்டம் சீராக இருக்கும். ஒவ்வொரு மூட்டுகள்லையும் இருக்கக்கூடிய வாத நீர் வெளியேறுவதற்கான பஞ்சகர்ம சிகிச்சைகள் நம்ம மருத்துவமனையில் மேற்கொள்கிறோம். 3 மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா முடக்குவாதம் நார்மல் அப்படிங்கிறது வந்துடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு நாடி பரிசோதனை செய்து என்னென்ன மருந்துகள் எடுக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் சொல்லித்தருவோம். மருந்துகள் உங்களுக்கு 3 மாதத்துலேயே உங்களுக்கு ஸ்டாப் பண்ணிடுவோம். அதனால் பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது. உணவு முறைகளில் கிழங்கு வகைகள் தவிர்த்துடுங்க. புளிப்பு சுவை அதிகமாக எடுக்காதீங்க. வெயிலில், சூரியன் ஒளியில், இளம் வெயிலில் ஒரு 20 நிமிஷம் இருங்க. இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், நிச்சயம் உங்களுக்கு நார்மல் ஆகிடும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ, வணக்கம் மேம். வணக்கம், உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? என்னோட பேர் காவியா மேம், தர்மபுரியிலிருந்து பேசுகிறேன். சரி, யாருக்கா கேட்குறீங்கம்மா? என்னோட டாக்டருக்காக பேசுகிறேன் மேம். அவங்க வயது என்னம்மா? மேம் 12 மேம். 12. உங்கள் கேள்வியை கேட்கலாம் டாக்டர் கிட்ட. அம்மா வணக்கம். வணக்கம் மேம். சொல்லுங்கம்மா. மேம், என்னோட பொண்ணுக்கு வந்து மூக்கில் சதவீதம் இருக்கு. சரி. அடிக்கடி சளி பிடிச்சது, மூச்சு விட முடியல, வாயால மூச்சு விடுறா. சரிம்மா. என்ன வயதாகுது? 12 வயது. 12 வயது. சரிம்மா, கவலைப்படாதீங்க. இப்போது உணவில் வந்து நீங்கள் கொஞ்சம் மாற்றணுமா. குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பால், குழந்தை நல்லா ஆரோக்கியமாக வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பால் கொடுத்துட்டே இருப்போம். இல்லை ரொம்ப ஹெல்த்தியாக வளரணும்னு சொல்லிட்டு நிறைய பவுடர்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுப்போம். நமக்கு அப்போ தான் குழந்தை நல்லா ஆரோக்கியமாக வளரும்னு நம்ம நினைப்போம். ஆனால் குழந்தைங்க ஓடி ஆடி விளையாடணும். அதே மாதிரி உணவுகள், இயற்கையான உணவுகள், கீரை, காய்கறி, பழங்கள் இதெல்லாம் சாப்பிட்டு நல்லா ஓடி ஆடி விளையாடினாலே நமக்கு குழந்தைக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். எப்போ நீங்கள் பால் கொடுக்கறத நிப்பாட்டுறீங்களோ அப்போ தான் இந்த பிரச்சனை உங்களுக்கு முழுமையான தீர்வுகள் கிடைக்கும். நீங்கள் வேணால் ட்ரையல் பாருங்கள். ஒரு 15 டேஸ் வந்து பால் கொடுக்காமல் இருந்து பாருங்கள். அவங்களுக்கு சளி தொந்தரவுகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். முறையான மூலிகை மருத்துவம் எடுத்தால் நிச்சயமாக சரி பண்ணிக்கலாம். ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ், ரொம்ப வந்து ஜங்க் ஃபுட்ஸு, பேக்கரியில் இருந்து வாங்குகிற ஐட்டம்ஸ்லாம் எதுவுமே கொடுக்க வேண்டாம். அளவுக்கு அதிகமாக இனிப்பு சுவை எடுக்கும் பொழுதும் இந்த சளி பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும். குழந்தைக்கு நோய் எதிர்ப்பு ஆற்றல் அதிகப்படுத்தணும். லெமன் ஜூஸ் வந்து கொடுங்க. ஆல்ரெடி சளி பிடிச்சிருக்கு, எப்படி ஜூஸ் கொடுக்கறது, இன்னும் சளி பிடிச்சிருக்குமான்னு யோசிப்பாங்க. நிச்சயமாக விட்டமின் சி வந்து நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகப்படுத்தும். அதனால் உங்களுக்கு வாரத்தில் ஒரு நாள் வந்து லெமன் ஜூஸ் வந்து கொடுங்க.
எல்லா வகையான காய்கறிகளும் போட்டு சூப் மாதிரி கொடுங்க. இஞ்சி, பூண்டு, மிளகு, சீரகம், மஞ்சள், மசாலா பொருட்கள் இது எல்லாமே கொஞ்சம் குழந்தைக்கு நிறைய கொடுக்கணும். திரிக்கடுகு சூரணம் இல்லை திரிக்கடுகு மாத்திரைகளாக உங்களுக்கு கிடைக்கும். குழந்தைக்கு காலையில் ஒரு மாத்திரை, நைட்டு ஒரு மாத்திரை இது கொடுத்துட்டே வாங்க. நம்மளுடைய மருத்துவமனையில் சிகிச்சை எடுங்க. நசியம்ங்கிற சிகிச்சை முறைகள் கொடுக்குறோம். மூக்கில் வந்து சொட்டு மருந்து வந்து கொடுக்குறோம். இது ரெகுலராக 3 மந்த்ஸ் ஃபாலோ பண்ணும்போது அந்த சதை வளர்ச்சி எல்லாமே அவங்களுக்கு நார்மலுக்கு வந்துடும், சரியாயிடும், பயப்பட வேண்டாம். காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். மேடம் நான் வந்து என் பேர் சரோஜா மேடம். எந்த ஊர்ல இருந்துமா? ஈரோட்லேருந்து பேசுகிறேங்க. சரிம்மா, யாருக்காக? எனக்கு தான் மேடம். உங்கள் வயது என்னம்மா? எனக்கு வயது 63 மேடம். சரிம்மா, கேள்வியை கேளுங்க. எனக்கு வந்து இந்த முத்து கீரைன்னு சொல்கிறாங்களா, அது சாப்பிடலாங்களா? சுகர் ப்ரெஷர் இருக்கிறவங்க சாப்பிடலாமா? என்ன தொந்தரவுகள் இருக்குது உங்களுக்கு? என்ன பிரச்சனை இருக்குது சொல்லுங்கள். சுகர் ப்ரெஷர் இருக்கு மேடம். சரி, நிறைய இல்லைங்கம்மா, நார்மலாக தான் இருக்குதுங்க. இப்போ கடைசியாக தான் கொஞ்சம் 7-8 மாதம் போகணும்ட்டு ஜாஸ்தி ஆயிடுச்சு. சரி, 153 இருந்து ப்ரெஷரு திடீர்னு பார்த்தீங்கன்னா 188. கொஞ்ச நேரத்தில் வந்து 2 எடுக்கலாம்னு சொன்னாங்க, ப்ரெஷர் பார்க்கலான்னாங்க. உட்காந்துருந்தேன், 4 மணி நேரத்தில் போடுறாங்க, அது அவ்வளோ 188 காமிக்குதுங்க. என்னன்னு தெரியல. அப்புறம் வலது கால் லைட்டாக வீங்கி பதன்னு இருக்குதுங்க. வலது கால் மட்டும் சரி பதன்னு இருக்குதுங்க. அம்மா, இப்போ உங்களுக்கு சர்க்கரை அளவு குறைக்கணுமா? சர்க்கரை அளவு 140க்குள்ள தான் மேடம் இருந்தது. ரெண்டுமே சர்க்கரை ப்ரெஷரு. ஒரு 7-8 மாதம் இடையில போகாம விட்டுட்டேன் ஹாஸ்பிட்டலுக்கு. அதனால என்னாச்சுங்க, ப்ரெஷர் கொஞ்சம் எக்ஸைஸ் இருந்தது. இப்போ திடீர்னு 158 ஆகிடுது. மந்தி அட்ட டைம்லேயே எங்க 4 மணி நேரத்தில் ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் பார்க்கலாங்க அப்படின்னாங்க. சரிம்மா, இப்போ நான் சொல்றதை கவனிங்க. சர்க்கரை அளவு சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்ட பிறகு எவ்வளோ இருக்கு சொல்லுங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி 88 இருந்தது மேடம். சாப்பிட்றதுக்கு அப்புறம் 153. சரிங்கம்மா, ப்ரெஷர் சொல்லுங்க. ப்ரெஷர் தான் மேடம். இல்லம்மா, ப்ரெஷர் இருங்க. இப்போ நீங்க சொன்ன அளவு சுகரோட அளவு. ப்ரெஷர் வந்து 90 இருந்ததுங்க, 152. ஓகே ஓகே, சரிங்கம்மா. அதனால உங்களுக்கு என்ன தொந்தரவுகள்? தலை சுத்தல், மயக்கம் ஏதாவது இருந்துச்சா? அந்த மாதிரிலாம் இல்லைங்க, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு மறுபடியும் பார்க்கணும்னு சொன்னாங்க. மறுபடியும் பார்த்தப்ப ரொம்ப கையில் காமிக்க 188 வந்துருச்சுங்க. அது எப்படி தெரியல, மாத்திரை மாற்றி கொடுத்துருக்காங்க. சரி, நைட் சாப்பிட்ற மாத்திரை மாற்றி கொடுத்துருக்காங்க. சரி, அது கால் வந்து பொதுவாக எதுனாலும் தெரியல, ஒரு கால் மட்டும்தான், வலது கால் மட்டும். சரி அம்மா, பயப்படாதீங்க ஃபஸ்ட்டு, சரியா? பயம் வேண்டாம், நான் சொல்கிறத கவனிங்க. ஃபஸ்ட்டு இனிப்பு சுவை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து நான் பேக்கரியில் போய் ஸ்வீட்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்றதுலன்னு சொல்லுவாங்க. இனிப்பு சுவைங்கிறது நம்ம சாப்பிடும் போது, சுவைக்கும் பொழுது நம்மளுடைய சுவையில் இனிப்பு சுவை எது தெரியுதோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். அதுதான் இனிப்பு சுவையை நம்ம கண்ட்ரோலில் இருக்கோன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் வந்துட்டு இனிப்பு சுவை அப்படிங்கிறது பேக்கரியிலேருந்து சாப்பிட்றதா அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அதனால் இனிப்பு சுவையை ஃபஸ்ட்டு கட் பண்ணுங்கள். உணவில் கசப்பு சுவை, துவர்ப்பு சுவையை நல்லா அதிகப்படுத்துங்க. ப்ரெஷரும் குறைக்கும், சர்க்கரை அளவும் வந்து உங்களுக்கு குறைக்கிறதுக்கு இந்த 2 சுவையும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதற்கு அடுத்து இப்போ ப்ரெஷர் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம், ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் மாற ஆரம்பிக்கும். அதை பார்த்து நம்ம பயப்பட வேண்டாம். நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு நோட்டு ரெக்கார்ட் மாதிரி ஒன்று ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ வாரத்தில் ஒரு நாள் விட்டு ஒரு நாளோ இல்லை 2 நாளைக்கு ஒரு முறையோ உங்கள் வீட்டில் அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு கிளினிக்கில் போயிட்டு ப்ரெஷர் வந்து செக் பண்ணுங்கள். டேட்டு, எந்த டேட்டில் எந்த டைமில் என்ன ப்ரெஷர் இருக்குது அப்படிங்கிறத ஒரு 5லேருந்து 10 ரீடிங் வந்து எடுங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள், 2 நாளைக்கு ஒரு முறை ப்ரெஷர் வந்து செக் பண்ணுங்கள். அப்போ ஓவராலாக அந்த கிராஃப் வந்து பார்க்கும்பொழுது உங்களுக்கு எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது, குறைஞ்சிருக்கு, மெயின்டைன் ஆகிட்டு இருக்கா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ உடனே வந்து ஒரு 20 பாயிண்ட் அதிகமாகிடுச்சு இல்லை 20 பாயிண்ட் கம்மியாயிடுச்சு அப்படின்னு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஏன்னா இது வந்து நார்மலான ஒரு விஷயந்தான். அதாவது ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஒரு ப்ரெஷர் செக் பண்ணுறோம், இல்லை 1 ஹவருக்கு அப்புறம் பார்க்கும்பொழுது நமக்கு இதில் கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருக்கும். அதனால் பயப்பட வேண்டாம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ரீடிங் செக் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நீங்கள் மருதம்பட்டை சூரணம் அப்படிங்கிறது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இது வந்து ஒரு 3 கிராம் வெந்நீரில் கலந்து சாப்பிட்ட பிறகு ஒன்று காலையிலையோ இல்லை நைட்லேயோ வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இது உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை வந்து கொடுக்கும். ப்ரெஷர் வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும்.
ஹார்ட் மசில்ஸ் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் பொழுது நமக்கு ஹார்ட் மசில்ஸ்லாம் ரொம்ப வீக்காக இருக்கும். ஸோ இது வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல மெடிசன்ஸாக இருக்கும். வெண்தாமரை சூரணம் அப்படிங்கிறதும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுவும் வந்து நீங்கள் அப்பப்போ வந்து வெந்நீரில் கலந்து வந்து எடுத்துக்கலாம். ஸோ பயப்பட வேண்டாம். கொலஸ்ட்ரால் ஒரு முறை செக் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் வந்து ப்ரெஷருக்கு மட்டும் ரிப்பீட்டடாக வந்து மெடிசன்ஸ் ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பாங்க. கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருந்தால் கூட நமக்கு ப்ரெஷர் வந்து குறையாது. ஸோ உங்களுக்கு கொலஸ்ட்ரால் லெவல் ஒரு முறை பாருங்கள். வேறு ஏதாவது தொந்தரவுகள் இருக்குது, வேறு ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா நம்மளுடைய மருத்துவமனைக்கு நேரில் வந்து சிகிச்சை எடுத்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? கோயம்புத்தூர்லேருந்து பேர். சரிம்மா, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தாங்க, ராஜாமணிங்க. சரிம்மா ராஜாமணி அம்மா, உங்கள் வயது என்ன? 62ங்க. 62. உங்கள் கேள்வியை கேளுங்கம்மா. இப்போ எனக்கு சுகர் இருக்குங்க மேடம், 25 வருஷமா இருக்குங்க. சரிங்கம்மா. நான் மாத்திரை சாப்பிட்டு தான் இருக்கிறேங்க. சரி. ஆனா இடுப்பு வலி தூங்குற வரைக்கும் வேலை செய்யற வரைக்கும் தெரியுது இல்லைங்க. தூங்கி எழுந்திரிச்சு காலையில எழுந்திரிச்சு நடந்தாதான் சரியாகுது, இல்லைன்னா வலி ஆகுதுங்க. சரி, நடந்தா சுகர் சரியாயிருது. சரிம்மா, சுகர் அளவு கரெக்டாக இருக்காம்மா? அளவு 110 180ங்க. சரி, ஓகே. அம்மா, சத்தான உணவுகள் எடுத்துக்கோங்க சரிங்களா. இப்போ நமக்கு வயதாகும் பொழுது எலும்புகள்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்ச நேரம் உட்கார முடியாது, உடனே படுத்துருவாங்க, உட்கார்ந்து ஏஞ்சிக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். இது எல்லாமே நமக்கு வீக்னஸ், ரொம்ப பலவீனமாக இருக்கீங்க அப்படிங்கிறது தெரியுது. அதாவது உணவில் வந்து பார்த்திங்கன்னா சத்தான உணவுகள் எல்லாமே எடுத்துக்கணும். இரும்பு சத்து, நார் சத்துள்ள உணவுப் பொருட்கள், பச்சை நிற காய்கறிகள் எல்லாமே எடுத்துக்கோங்க. டெய்லி சத்து மாவு கஞ்சி வந்து குடிங்க, உளுந்தங்களி வந்து குடிங்க, நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, பிரண்டை துவையல் நிறைய சேர்த்துக்கோங்க, வெயிலில் ஒரு 20 நிமிஷம் இருங்க. நல்ல சத்தான ஆகாரங்கள் நீங்கள் சாப்பிட்டாலே இந்த வலிகள் வந்து தானவே குறைய ஆரம்பிச்சிடும். அமுக்குற சூரணம் பாலில் வந்து காலையிலையும் நைட்டும் 5 கிராம் கலந்து எடுங்க. உங்களுக்கு 1 மாதத்துலே நல்ல ஒரு எனர்ஜி வந்து கிடைக்கும். அந்த வலிகள் எல்லாமே உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். சத்து குறைவாக இருந்தாலும் நமக்கு வலிகளாக தான் பிரதிபலிக்கும். அதனால் நல்ல ஆரோக்கியமான உணவுகள் எடுங்க. வேறு ஏதேனும் தொந்தரவுகள் இருக்குன்னா நம்மளுடைய ஆர்ஜர் மருத்துவமனையில் நேரில் வந்து சிகிச்சை எடுத்துக்கலாம். நம்மளுடைய மருத்துவமனையில் அனைத்து விதமான நோய்களுக்கும் மூலிகை சிகிச்சை முறைகளே தீர்வுகள் கொடுத்துட்ருக்கோம். அனைத்து விதமான நோய்களுக்கும் முதல் காரணம் உடம்புல தேங்கியிருக்கக்கூடிய கழிவுகள் மட்டுமே. ஆஸ்துமா நோயாக இருக்கட்டும், மூட்டு வலியாக இருக்கட்டும், தோல் நோயாக இருக்கட்டும், கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள், பித்தப்பையில் இருக்கக்கூடிய கற்கள், எல்லா வகையான நோய்களுக்கும் கழிவுகளோட தேக்கம் தான். நம்முடைய மருத்துவமனையில் முதல் சிகிச்சையாக உடம்புல தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுவதற்கு கோலான் ஹைட்ரோதெரப்பிங்கிற சிகிச்சை முறைகள் கொடுக்குறோம். தோல் நோய் இருக்கிறவங்களுக்கு, உடல் பருமன் அதிகமாக இருக்குது, வாத நீர் அதிகமாக இருக்குது, ஸோ கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீராவி குளியல் கொடுக்குறோம். இதற்கோடு சேர்த்து நாடி பரிசோதனை செய்து நோயோட தன்மைக்கு ஏற்றாற்போல் நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் தொடர்ச்சியாக 3லிருந்து 6 மாத காலம் எடுக்கணும். அதே போல் பஞ்சகர்ம சிகிச்சையும் வர்ம சிகிச்சையும் மேற்கொள்கிறோம். ஸோ இது எல்லாமே தொடர்ச்சியாக நம்ம ஒரு 6 மந்த்ஸ் டியூரேஷனில் எடுக்கும் பொழுது நோயோட தன்மையிலிருந்து நம்ம 6 மாதத்துலேயே மீண்டு வெளியில் வந்துட முடியும். நம்மளுடைய உடல் இயற்கை சார்ந்த விஷயம், இயற்கை மருத்துவம் மட்டுமே நம்மளுடைய உடல் ஏற்றுக்கொள்ளும். ஸோ நோயோட மூல காரணத்துக்கு நம்ம சிகிச்சை அளிக்கிறதுனால நோயோடைய தன்மை வந்து நமக்கு ஒரு மருந்துகள் ஆரம்பித்து 3 மாதத்தில் குறைய ஆரம்பிச்சிடும். உடம்பில் இருக்கக்கூடிய ராஜ உறுப்புகளை வலுவடையறதுனாலையும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துவதற்கு காயக்கல்ப மூலிகை கொடுக்கறதுனாலையும் திரும்பவும் உங்களுக்கு வாழ்நாள் முழுதும் இந்த பிரச்சனைகள் வராமல் பார்த்து கொள்ளலாம். ஸோ அறுவை சிகிச்சை இல்லாமல் மூலிகை மருத்துவத்திலே மூட்டு வலியாக இருக்கட்டும், பித்தப்பையில் இருக்கக்கூடிய கற்களாக இருக்கட்டும், கர்ப்பப்பை சார்ந்த நீர்க்கட்டிகள், ஃபைப்ராய்ட்ஸ் கட்டிகள், உடம்பில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான நோய்களுக்கும் எளிய வைத்திய முறைகளே நம்மளுடைய ஆர்ஜர் மருத்துவமனையில் நம்ம 4 தலைமுறைகளாக சிகிச்சை முறைகள் அளிச்சிட்ருக்கோம். இந்தியாவில் 6 மாநிலங்களில் 95க்கும் மேற்பட்ட ஆர்ஜர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. ஸோ நியர்பை பிரான்ச்சில் போய் நாடி பரிசோதனை செய்து மூலிகை மருந்துகளே நம்மளுடைய உடலில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான நோய்களுக்கும் தீர்வுகள் காணலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். எந்த ஊர்லேருந்துமா? சரி, யாருக்கா கேட்குறீங்க? எங்க வீட்டுக்காரர். கணவரோட வயது என்னம்மா? அவரோட வயது வந்து 68. 61. ஓகேம்மா, பேசுங்க இப்போ டாக்டர் கிட்ட. வணக்கம் மேடம். வணக்கம்மா, சொல்லுங்க. அம்மா, அவருக்கு வந்து லேப்ரோஸ்கோபி மூலமா ஹெர்னியா ஆபரேஷன் பண்ணிருக்கோம். லேப்ரோஸ்கோபி மூலமா ஃபர்ஸ்ட் ஹெர்னியா வலை வச்சு பண்ணுமா? ஹெர்னியாவா?
இறங்கி சரிம்மா. இறங்கி வளர்ந்து பண்ணா அது செட் ஆகுது, நீர் வடிக்கிட்டே இருக்குது. சரி. அதுக்கப்புறம் அந்த வலியை எடுத்துட்டு திருப்பி லேப்டாப் திருப்பி உள்ள வளர்ச்சி பண்ணிருக்கோம். சரி. இப்போ லெஃப்ட் சைடு லைட் பண்ணி துறையிட்ட கால் வலிக்குது சார் மேடம். அதனால ஏதாவது பிரச்சனை மேடம்? அதாவது இப்போ மருந்து மாத்திரைகள் எல்லாமே எடுத்துட்டு இருக்காரா? இல்லைங்க, இல்லை குடிச்சிட்டாங்க எல்லாமே. 20 நாள் ஆகுது நேரம். சரிம்மா. மாத்திரையில எடுத்துக்கணும், சத்து கம்மியா இருக்கு, அதனாலதான் உங்களுக்கு கால் வலிக்குதுன்னு டாக்டர். ஏன்னா தொடையிட்டு 2 காலும் வலிக்குதுன்றாங்க உட்காந்துருக்கிறதுக்கு. சரிம்மா. அதாவது இப்போ ரெஸ்ட்லே இருந்திருப்பாங்க, ஆப்ரேஷன் பண்ணதுனால ஒரே நிலையில் அவங்க படுத்துகிட்டே இருந்திருப்பாங்க, இல்லை ஒரே நிலையில் உட்கார்ந்துருப்பாங்க. அப்போ அந்த தசைகளில் வந்து ரத்த ஓட்டம் குறைவாக இருக்கும்பொழுது நமக்கு அது வலிகளாக தெரியும். கெட்ட நீர் அங்கே தங்கும் பொழுதும் நமக்கு அது வலிகளாக தெரியும். ஸோ மோஷன் நல்லா ஃப்ரீயாக போகிறாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். மருந்து மாத்திரைகள்னால கூட இந்த வீக்கம் வந்து வரலாம். ஒரு முறை நீங்கள் ஆல்ரெடி பரிசோதனை செய்த மருத்துவர்கிட்ட போய் ஒரு முறை செக் பண்ணுங்கள். இப்போ நான் சொல்லக்கூடிய வழிமுறைகள் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்காய் எண்ணெய் வந்து லேசாக சூடு பண்ணிவிட்டு அடுப்புலேருந்து கீழே இறக்கிட்டு பச்சை கற்பூரம் போட்டுட்டு நல்லா அந்த எண்ணெய் வந்து வெதுவெதுப்பான சூட்டில் இருக்கும்பொழுது அந்த தொடையில் பகுதிகளில், கால்களில், பாதங்களில் இது ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஜென்டலாக மசாஜ் கொடுத்துட்டு சுடுதண்ணியில் கல்லுப்பு போட்டு ஒத்தடை மட்டும் கொடுங்க. அவருக்கு நல்ல வலி குறைஞ்சிருக்கு, இப்போ முன்னை விட பரவாயில்ல அப்படின்னு நிச்சயம் சொல்வார். அதற்கப்புறம் அவங்களுக்கு தொந்தரவுகள் இருக்குன்னா நம்மளோட வர்ம சிகிச்சையில் சரி பண்ண முடியும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. ஸோ டாக்டர், இன்னைக்கு டாக்டர் கால நேர்கள் கேட்ட ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கு பொறுமையாக பதில் சொன்னீங்க. மிக்க நன்றி. நன்றி நேர்களை. இதே மாதிரி இன்னொரு ஹெல்தியான எபிசோடில் நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.